மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம சென்னைக்கும் பெங்களூருக்கும் பாருங்கள், ஒரு ஜிலோன்னு யாருமே இல்லை, காலியாக இருக்குது. நம்ம வண்டி ஏறி அடுத்தது வரப்போகிற ஸ்டேஷன் வந்து சத்யசாய் ஹாஸ்பிட்டலாம். இங்கே நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருக்கீங்களா எனக்கு தெரியாது, இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். அண்ட் சுத்தம் காலியாக தான் இருக்குது. ட்ரெயின் ஃபுல்லாக க்ரௌடடாக இருந்தது. ஆனால் நமக்கு இந்த ட்ராவல் பயங்கர சிக்கு பண்ணிடுச்சு ஒரு வழியாக சிக்கல். ஸோ மெஜஸ்டிக் வந்து இறங்கணும் இல்லையா, மெஜஸ்டிக்கில் ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ இதுனா அதுக்கு அப்படியே வெளியே வந்தால், ஸோ இது வந்து பல்லேப்பேட் மார்க்கெட்டா. ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நம்ம சவுகாட்பேட் மாதிரி 2 பக்கம் கடைங்க இருக்குது. இந்த பக்கம் கடை இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. ஃபுல்லாக துணி கடையாக இருக்குது. இந்த மாதிரி பீசஸ்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்க. 7 ಗಂಟೆಗೆ ಬಂದ இதில் பார்த்த மாதிரி இருக்குது. இதில் சண்டே மாதிரியே இல்லை. கேரம் போர்டு. தம்பி நீ ஸ்கூலுக்குலாம் போக மாட்டியாடா? 50 என்னது 5. அதாவது நம்ம வந்தது ஒரு கடைக்கு, ஆனால் அந்த கடைக்கு போகிற இடத்துலையே இந்த பஜாரில் இவ்வளோ ஐட்டம் இருக்குது. பெட்ஷீட்ஸு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. காலேஜ் கேர்ள்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஜீன் பேண்ட்டு, ஷார்ட்ஸு, பேக்ஸு. துணி மட்டும் இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது. ஒரு சுல்தான்பேட் பெங்களூர். ஃபுல் கூட்டம் இங்கே தான் இருக்குது. டிஷர்ட்ஸ் எல்லாம் 250 அது. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு பியூட்டி டிஸ்கவர் ப்ளாக் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பெங்களூர். என்ன குளிருங்க, முடியல தாங்க. இவ்வளோ குளிர் இருக்கும்னு தெரியாது. நம்ம சென்னையில் இந்த கிளைமேட் இவ்வளோ குளிர் இல்லை. பெங்களூர் பொதுவாக குளிராக இருக்கும். குளிர் சீசன் இல்லையே நினச்சி வந்தோம், ஆனால் இப்போயே குளிர் இங்கே இருக்கவங்க எல்லாம் ஃபுல்லாக பிடிச்சிட்டுறாங்க. இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெங்களூர் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே என்னென்ன பண்ண போகிறோன்றதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி ட்ராவல் vlogs உங்களுக்கு தேடி வரும். வந்தோம், காஃபி போட்டோம். அது காஃபியில் டீ. அதுக்கு முன்னாடி ஒரு வாந்தியை போட்டாச்சு. வாந்தி போட்டாலும் ரொம்ப டயர்டு, தூங்கியது சரியாக ஆகலை. ஃபுல்லாக வண்டி குளுக்கி வாந்தி எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் டீ போட்டாச்சு. ஸோ வந்தப்போ தோணுச்சு நம்ம வந்து பெங்களூரையும் காட்டலாம், சுற்றி காட்டுங்க பெங்களூர் எப்படி இருக்குன்னுட்டு. பெங்களூர் மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. அவங்க தான் ரொம்ப குளிர் தாங்கலை. அவங்கெல்லாம் இவங்க யூஸ்ட் ஆகிட்டாங்க நினைக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் குளிர் ஒன்றும் தெரியல. ஆனால் ஊர்லேருந்து வரவங்கெல்லாம் தலையில் குல்லா போட்டு தான் வராங்க. ஸோ என்னென்ன வரப்போகுதுன்றது பொறுத்து இருப்பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இங்கெல்லாம் இதுதான் வந்து மெட்ரோவோட காயினா. இது இப்போ நம்ம வந்து இறங்கின இடத்துலேருந்து போகிறதுக்கு, மெஜஸ்டிக் போகிறதுக்கு 70 ரூபாவாம். நம்ம இருந்த இடத்துலேருந்து இந்த மெட்ரோக்கு வர்றதுக்கே உங்களுக்கு வந்து 150 ரூபா கிட்ட வந்தது. 50 ரூபா தூரம் கிடையாது நம்ம சென்னையை கணக்கு பார்க்கும்போது. ஆனால் இங்கே உங்களுக்கு விலைவாசி ஜாஸ்தி பெங்களூரில். ஸோ பெங்களூர் மெட்ரோ ஸ்டேஷன் சி ஓகே ஏறிப்போ. ஆமாம், இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகுமா மெஜஸ்டிக்கு. அங்கேருந்து நாங்கள் போகிற இடத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில, பார்ப்போம். மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம சென்னைக்கும் பெங்களூருக்கும் பாருங்கள், ஒரு ஜிலோன்னு யாருமே இல்லை, காலியாக இருக்குது. எவ்வளோ நேரத்தில் ட்ரெயின் வரும்னு தெரியல. மணி 7:48. எங்கடா தெரிய மாட்டேங்குது. கேமராமேன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பாருங்க அந்த பக்கம் ஏதாவது தெரியுதா? ஃபுல்லாக பனிமூட்டம். எப்படி இருக்குது பாருங்கள் பனிமூட்டம். ஐயோ, அவ்வளோ தூரத்துக்கு வண்டி வரதே கண்ணுக்கு தெரியாது போகுது, அந்த அளவுக்கு பனிமூட்டமாக இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் வண்டி வருது.
மெட்ரோ ட்ரெயின் வந்தாச்சு. இவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க வழி சொல்லி. மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே ஏறியாச்சு. உட்காரலாமா? எல்லாம் ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது. இங்கே உட்காருவோமா? ஓகே, நம்ம வண்டி ஏறி அடுத்தது வரப்போகிற ஸ்டேஷன் வந்து சத்யசாய் ஹாஸ்பிட்டலாம். இங்கே நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருக்கீங்களா எனக்கு தெரியாது, இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெட்ரோ வியூ உங்களுக்கு காட்டுறேன். சார்ஜ் கம்மியாக இருக்குது. போய் சேர வரலையும் எவ்வளோ இருக்குமோ எடுக்க முடியாதோ எடுக்கிறேன். இப்போதைக்கு வண்டி ஃபுல்லாக காலியாக இருக்குது. இந்த நேரத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நோ தெரியல ட்ராவலுக்கு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் பெஸ்ட்டு, சூப்பரானது. அது மெட்ரோலாம் ஸ்பீடாக போகும். அதர்வைஸ் அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். பில்டிங் தெரில எனக்கு, ஆனால் அழகாக இருக்குது. இதுதான் சத்யசாய் ஹாஸ்பிட்டலா? அங்கே என்ன எழுதியிருக்கு? என்ன எழுதியிருக்கு? ஆமாம், சத்யசாய் இன்ஸ்டியூட் கரெக்டு. இதுதான் சத்யசாய் ஸ்டேஷன். இப்போ மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். அண்ட் சுத்தம் காலியாக தான் இருக்குது. ட்ரெயின் ஃபுல்லாக க்ரௌடடாக இருந்தது. ஆனால் நமக்கு இந்த ட்ராவல் பயங்கர சிக்கு பண்ணிடுச்சு. ஒரு வழியாக சிக்கல் கொடுத்துடுச்சு. பாடி டெட் டயர்ட். ஷூட் எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது பாடி. பார்ப்போம் கொஞ்சம் அடுத்து எப்படின்ட்டு. சரியா? நம்ம சென்னை மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம் மெட்ரோ, ஐ லவ் இந்தியா எல்லாம் போட்டிருக்காங்க அழகாக. ஸோ இதுதான் எக்ஸிட் ஆன வழி. கேஎஸ்ஆர்டிசி. ஃபஸ்ட்டு கேரளாவுக்கு இருந்தது, இப்போ அது கர்நாடகாவுக்கு போயிடுச்சு. இங்கே வந்து கேஎஸ்ஆர்டிசின்னு போட்டிருக்கு. ஸோ மெஜஸ்டிக் வந்து இறங்கணும் இல்லையா? மெஜஸ்டிக்கில் ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ இதுனா அதுக்கு அப்படியே வெளியே வந்தால் மேலே ஒரு பாலம் போகுது. நம்ம கீழே வரல போகிறோம். ஆல்ரெடி மேலே ஏறி நடந்து கால் வலிக்குது. இப்படி போய் ஆட்டோ கிடைக்குமான்னு பார்ப்போம். எப்படி போகணுன்னே தெரில. ரைட்டில் திரும்பினா லெஃப்டில் திரும்பினோமா எப்படி தெரில. பெருசாக இருக்குல்ல பஸ் டிப்போ. பஸ் டிப்போ இல்லை, பஸ் ஸ்டாண்டு. மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் போல் இருக்குது. ஸோ இது வந்து பல்லேப்பேட் மார்க்கெட்டாக. ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நம்ம சவுகாட்பேட் மாதிரி ரெண்டு பக்கம் கடைங்க இருக்குது. இந்த பக்கம் கடை இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. ஃபுல்லாக துணி கடையாக இருக்குது. வரிசையாக துணி பாருங்க. லெதர் பெல்ட்டு, பர்ஸு, அதாவது வேலட், ஷர்ட்ஸு, டாப்ஸு இதெல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் இங்கே என்ன ஆன்டிக் பீஸ் மாதிரி காட்டலாம். பார்த்து ஒரு முன்னாடி வந்துட்டாரு. இந்த மாதிரி பீசஸ்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்க. இதில் பார்த்த மாதிரி இருக்குது, இதில் பார்த்த மாறா இன்னும் தெரில. இது என்னன்னு தெரியலையே. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. இது ஒரு பஜார். இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம போகிற வழியில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன என்னால் கவர் பண்ண முடியுமோ அத்தனையும் காட்டுறேன். மோதிரம்லாம் இருக்குது. சண்டே மாதிரியே இல்லை. கேரம் போர்டு. இந்த தம்பி நீ ஸ்கூலுக்குலாம் போக மாட்டியாடா? 50 என்னது? 5 அப்படின்னா என்ன சொல்கிறானே புரியல எனக்கு. 50 கடை பெருசாக போகும் போல இது. இதுவே ஒரு எபிசோட் ஆகிடும் போல இருக்கே. பழைய காசு கலெக்ஷன்ஸ் எதுவுமே விடுற மாதிரி இல்லையே. நான் அதாவது நம்ம வந்தது ஒரு கடைக்கு, ஆனால் அந்த கடைக்கு போகிற இடத்துலையே இந்த பஜாரில் இவ்வளோ ஐட்டம் இருக்குது. சூப்பராக இருக்குது. சண்டே அதுமா நல்ல க்ரௌடாக. சுல்தான்பேட் பெங்களூருன்னு தான் போர்டில் பேர் போட்டிருக்கு. ஒரு ஸ்ட்ரீட்டும் ஒன்றுக்கும் இருக்குமா என்னன்னு தெரில. பஜார் சண்டே நாள் இருக்கா இல்லை எல்லா நாளும் இருக்குமான்னு தெரில. உங்கள் வாய்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட எனக்கு தெரில. ஓரம் அடிக்காதுப்பா, போப்பா நீ. நான் சைடாக தான் போகிறேன். பெட்ஷீட்ஸு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. காலேஜ் கேர்ள்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், பாய்ஸ் எல்லாம் க்ரௌடட். ஆமா போப்போ இன்னும் க்ரௌட் ஏறும் போல இருக்கு. இதையும் ஒரு எபிசோட் ஆகிடும் போல இருக்கு. உங்களுக்கு நான் காட்டேன். தான் பெங்களூர் வந்து கிளாத்திங்க்கு பெஸ்ட் பிளேஸ் சொல்லுவாங்கல்ல, அது உண்மையாக தான் இருக்கும். ஜீன் பேண்ட்டு, ஷார்ட்ஸு, பேக்ஸு, மொத்த க்ரௌடு இங்கே தான் இருக்குமா.
மொத்த க்ரௌடு இருக்கு. ஆரம்பத்தில் கூட்டம் இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. போக போக தெருவுக்கு ஃபுல்லாக அந்த ஷொட்டர் மாதிரி இருக்குது. ஷொட்டரில் என்ன விலைன்னு தெரியல. 300, 350, 450 200 அது எவ்வளோண்ணா? 200 ஐயோ அது என்ன ஈ கூட்டம் மாதிரி இருக்குது. அம்மா அம்மா அங்கே என்ன விற்கிறாங்க அப்படி? பேண்ட்ஸா? பேண்ட்ஸு ஷார்ட்டர்ஸ். ஈ முக்குதுமா, ஈ முக்குது. மீன் மார்க்கெட் மாதிரி ஈ முக்குது. துணி மட்டும் இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது. ஒரு தெரு ஒன்றுத்துக்கா இருக்குமா என்னன்னு தெரில எனக்கு. இல்லைன்னா நான் மைக் கனெக்ட் பண்ணல. இப்போ மைக் கனெக்ட் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா கண்டென்ட் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனால் அதை உங்களுக்கு காட்டலான்ட்டு. ஷூஸ் பாருங்கள். ஷூஸ் 250 rupees. சாரி, குட்டீஸோட ட்ரெஸ்ஸு, இன்னர் வேரு, செப்பல்ஸ், ஷூஸு இஷ்டம் பிரகாரம் அங்கே தெரியுங்களா. இந்த தெரு ஃபுல்லாக, இந்த தெரு பேர் இதான் ஸ்ரீ பாலாஜி காம்ப்ளெக்ஸா? ஓகே, இது சுல்தான்பேட், பெங்களூர். ஃபுல் கூட்டம் இங்கே தான் இருக்குது. ஒரு சண்டேஸ் மட்டும் தான் இருக்குமா, எல்லா நாளும் இருக்குமான்னு தெரில. ஹெல்மெட் கூட இருக்கு. இந்த பக்கம் ஷூஸ். $50 shirts 100. மீன் கூட இருக்கா? நம்ம சந்தை மாதிரி இருக்குமோ, பல்லாவரம் சந்தை மாதிரி. பெட்டி கூட இருக்கு, சூகேஸ். இதெல்லாம் பிஸ்னஸ் எப்படி இவ்வளோ கூட்டம் ஏறுது? ஒரு ஸ்ட்ரீட்குள்ளேயும் அப்படியே கூட்டமாக இருக்காங்க. ஒரே தலைங்க தான் தெரியுது. டிஷர்ட்ஸ் எல்லாம் 250. அது 250. பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, எக்கானமியா இருக்கு. பாருங்க, ஒருத்தர் கையில எத்தனை இருக்கு பாருங்க. பீஸ் 8-10 பீஸ் வச்சிருப்பாங்க போல. எக்கச்சக்க பீசஸ் இருக்கு. எல்லா கடை வாசல்லையும் ஒரு 8-10 பேர் இருக்காங்க. வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி ஐட்டம் கூட இருக்கு. கிம்மெல்லாம் ஒரு இடம் முடியும் நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரீட்டு இப்படியாக பூரி வந்துச்சு. நல்லா புசு பூரியா இருக்கு. 3 பூரி இருக்கு போல இருக்கு. அதில் 2 புசு இருக்கு. கீழே இருக்கிறது அமுங்கி போச்சான்னு தெரில. என் தயிர் வடை வந்துச்சு. அழகா பூந்திலாம் போட்டு கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ பூரியை சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு சொல்றேன். எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்